இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் புது காருக்கு 2024 2024 மாடலுக்கு புது காருக்கு வந்து நம்ம ஒரு ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட் காரு. இந்த கார் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் புக்கிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வண்டி நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் நம்ம 2 வண்டி ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் நியூ மாடல் பேஸ் வேரியண்ட் கார். இந்த காரில் செட்டு ஸ்பீக்கரு எதுவுமே வராது. ஒரு பேஸ் மாடல் காரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காரில் வந்து ஃப்ளோர் லேமினேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல் மேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து டிக்கி வரைக்கும் லேமினேஷன் பண்ணியிருக்கோம். 1 mm திக்னஸில் நல்ல மேட்டு நம்ம வந்து இந்த காரில் பிளாக் கலரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஸ்டேரிங் கிரிப் ஃபிட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் பண்ண போகிறோம். மெயினாக இந்த காரில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஆடியோ செட்டப் பண்ண போகிறோம். 2 கார் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஒரு காருக்கு வந்து ஒரு செட்டப்பும், இன்னொரு காருக்கு இன்னொரு செட்டப்பும் பண்ண போகிறோம். இந்த காரில் வந்து ஃபுல்லாக பௌஸ்டிக் அந்த மாடலில் வந்து ஆடியோ அப்டேட் பண்ண போகிறோம். இன்னொரு காரில் எல்லாமே JBL செட்டப்பில் பண்ண போகிறோம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபிட் பண்ணக்கூடிய பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு டம்மி தான் இருக்கும். ஒயர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஒயரிங் எதுவும் நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஸ்பீக்கர்ஸுக்கும் ஒயரிங் வந்துடும் உங்களுக்கு. நம்ம இந்த பேனல் கழட்டிட்டு நான் உங்களுக்கு செட்டு ஃபிட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த புது கார் ஸ்விஃப்ட் நியூ மாடல் 2024 இந்த காரு ஒர்க் பண்ணாமல் எந்த ஃபீல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலேனோ வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. மாருதியில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த மாருதி பலேனோ காரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லா செட்டப்புமே இருக்குது. பேனலு, ஒயரிங் எல்லாமே, கலரு எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட் கவர் ஆகாமல் சாயிற இடத்துல மட்டும் சீட் கவர் வருது. இந்த பீஸை ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஒருவேளை சீட் கவரில் வந்து ஏர் பேக் இருக்கிறனால அப்படி கொடுத்துருக்கலாம். ஆனால் இது பேஸ் வேரியண்ட், இதில் ஏர் பேக் வரல. ஃபுல் சீட் கவர் இந்த காருக்கு கொடுத்துருக்கலாம். எல்லா காருக்குமே நம்ம சீட் கவர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன், பிடிச்ச டிசைன், பிடிச்ச கலரில், பிடிச்ச மெட்டீரியலில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ரேட் இருக்குது. சீட் கவர் உங்கள் காருக்கு ஃபிட் பண்ணாலும் தாராளம் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் 2 இந்த கார் பார்த்தீங்கன்னா 2வது காரு நமக்கு புது வண்டி. இந்த காரில் வந்து நம்ம ஒரு ஜெரான் ஆண்ட்ராய்டு ஆடியோ செட்டப் பண்ண போகிறோம். ஃபுல் ஃபிட்டிங் இதுலேயும் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா JBL தான் இந்த காருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பண்ணின காரில் வந்து பௌஸ்டிக் ஆடியோவில் பண்ணியிருந்தோம். இது வந்து JBL ஆடியோ பண்ண போகிறோம். அதுவும் ஒயிட் கலர் கார் தான், இது ஒயிட் கலர் கார் தான். இந்த காரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஷோரூம்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த டோர் கார்டு, டோர் பீடிங்கு, அந்த ஸ்கேர்ட்ஸு டிசைனு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் கஸ்டமர் ஷோரூம்லேயே போட்டுட்டார். ஆனால் ஃப்ரண்டேஜ் இந்த மாடல் இந்த ஸ்கேர்ட்லாம் வச்சு வரும்போது இந்த மாடல் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்கு கொடுக்குது. டோர் பீடிங்கு, டோர் கார்டு, பம்பர் ப்ரொடெக்ஷன் கார்டு, ஃப்ரண்ட் ஸ்கேர்ட்டு, இந்த வீல் ஆர்ச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதை வந்து தனியாக நம்ம பே பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஷோரூம்லேயே கஸ்டமர் ஃபிட் பண்ணிட்டாரு. மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கும் நமக்கு இந்த வண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்குறதுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. 1 டைம் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது வண்டி இருக்கிற வரைக்கும் அதில் தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். அதனால நல்ல செட்டு, நல்ல ஸ்பீக்கராக நம்ம போட்டுருவோன்னு சொல்லி இந்த காரில் நம்ம என்ன ஓகே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெரான் பிராண்டில் AHD கேமராவோட நம்ம இந்த காரில் வந்து நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ செட்டப் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து காமனட் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ண போகிறோம். பேக்கில் கோஎக்சல் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காருக்கு ஃப்ரேம் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட்டு ஸ்விஃப்ட் 2024 எல்லா காருக்குமே நம்ம வந்து பேனல், நார்மல் மேட் பேனல் இல்லைன்னா கிளாஸி எதாக இருந்தாலும் கொடுத்துடலாம். கொரியர் வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து AHD கேமரா ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் 4 டோருக்குமே வராது. நம்ம 4 டோருக்குமே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸில் பேர் இருக்கும், 2 ஸ்பீக்கர் இருக்கும். இந்த காமனண்ட் போட்டிருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம ஃப்ரண்ட் 2 டோருக்கு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காமனண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 வாட்ஸில் ஒர்க் ஆகும். 45 வாட்ஸ் RMSல இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இன்னொரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபிட் பண்ண போகிறோம். அது வந்து கோஎக்சல் ஸ்பீக்கரு. அது வந்து 350 வாட்ஸில் ஒர்க் ஆகும். 35 வாட்ஸில் RMSல ஒர்க் ஆகும். இந்த ஸ்பீக்கர் வந்து பேக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸு கொஞ்சம் சில்னஸாக கேட்பேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த கஸ்டமருக்கு வந்து டியூட்டர் வந்து நம்ம டேஷ்போர்டில் கார்னரில் வந்து அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டை பிரித்து கொடுக்கக்கூடிய, சவுண்டு கிளியராக பிரித்து கொடுக்கக்கூடிய நெட்வொர்க்கு கிராஸ் ஓவர்னால சொல்லுவாங்க. அதுவும் நம்ம போட்டு நீட்டாக ஃபிட் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்பீக்கர்லேயே நமக்கு காமனண்ட் வாங்கும்போது அது கூடயே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செட்டு வந்து ஆன் பண்ணிட்டோம். பாட்டு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் ரிங்கு போட்டு ஃப்ரண்டில் காமனண்ட் ஃபிட் பண்ணியிருக்கோம். உட்டு போடாமல் நம்ம மேக்ஸிமம் ஃபிட் பண்ண மாட்டோம். உட்டு போட்டு நீங்கள் ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வைப்ரேஷனு, ஜாரிங் எதுவுமே இருக்காது. ஸ்பீக்கருக்கும் கொஞ்சம் லைஃப் இருக்கும். எதாவது தண்ணி பட்டாலும் ரிங்கில் எதாவது போடும், ஸ்பீக்கரில் படாது. அதனால 4 டோருக்குமே நம்ம உட்டன் ரிங்கை போட்டு ப்ராப்பராக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
காருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக வண்டி கொண்டு வாங்க, ஃபிட்டிங் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம். இல்லை வெளியூரில் இருக்கீங்க, வர முடியாது, ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஐட்டமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அக்சசரிஸ் காரோடது. உங்களுக்கு கொரியர் வேணால் தாராளமாக பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்விஃப்ட் நியூ மாடல் காரில் எனக்கு பிடிச்சது ஃபஸ்ட் இருந்த ஸ்விஃப்ட்டை விட பில்டு குவாலிட்டி, அதாவது பாடி வந்து திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓட்டருக்கு எந்த அளவுக்கு இருக்குது எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் வண்டி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கும் சூப்பராக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தகடோட திக்னஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காருக்குமே நம்ம ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம், எல்லா பிராண்டும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டி கம்மியானது, மட்டமானது, விலை கம்மி நம்ம எடுத்து பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு நம்ம விலை கம்மி கொடுத்து வாங்குகிறோமோ அந்தளவுக்கு லேகு, கம்ப்ளைண்ட்டு, பிரச்சனை எல்லாம் வரும். நல்ல செட்டாக போடுங்க, உங்களுக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.